லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களில் நடக்கும் நிலையில் இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என்ற தகவல் பரவி வருகிறது. லோக்சபா தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளரிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், நாம் அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டு லோக்சபா தேர்தல் குறித்த அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. மக்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். மக்கள் 3வது முறையாக தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் வர வேண்டும் என்றே நினைக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நமது தமிழகத்தில் சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாஜக பெறும் என்பதில் சந்தேகமே இல்லை. தமிழகத்தில் சிறப்பான வெற்றியை கொடுக்க இங்குள்ள மக்கள் தயாராக உள்ளனர். இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தில் பரிசு பொருட்கள், வாக்குக்கு பணம் என்று விண்ணை முட்டும் அளவுக்கு செலவு செய்வார்கள். இத்தனை காலம் நாம் அதை பார்த்துள்ளோம். ஆனால் இந்த முறை தேர்தல் ஆணையம் 2-3 விஷயங்களை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பண விவகாரங்களை தீவிரமாக கண்காணிப்போம் என்று, மிக கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 6 விதமான புகார்களுக்கு 100 நிமிடங்களுக்குள் எடுப்போம் என சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் 85 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய முதியவர்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளனர். மேலும் 40% மாற்றுத்திறனாளிகளும் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு குறைவான நாட்கள் இருக்கிறது. இங்கே எப்போது 2வது கட்டத்தில் தான் தேர்தல் வரும். ஆனால் இப்போது திடீரென அறிவித்துள்ளனர். எல்லா கட்சிகளுக்கும் லெவல் ஃபீல்டு தான். வரும் நாட்கள் மிக கடுமையாக உழைக்க வேண்டும். பொதுமக்களை சந்தித்து நம்முடைய மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி வாக்கு கேட்க வேண்டும். நம்முடைய மாநிலத்தில் இந்த முறை நேர்மையாக தேர்தல் நடக்கும். மணி பவர், மசில் பவர் இல்லாமல் நடந்த தேர்தலாக இது இருக்கும் என்றார். லோக்சபா தேர்தலுடன் விளவங்கோடு இடைத்தேர்தலும் நடக்கும் நிலையில் அங்கு பாஜக போட்டியிடுமா என்ற கேள்விக்கு, விளவங்கோடு தொகுதியில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வருகிறது. மிக விரைவில் இது குறித்த அறிவிப்பை வெளியிடுவோம். பாஜகவின் கூட்டணியில் தமிழ்நாட்டில் யார் யார் கூட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை உரிய நேரத்தில் சொல்கிறோம் என்று கூறினார். இந்த லோக்சபா தேர்தலில் நான் போட்டியிடுகிறேனா என்பது 3 நாட்களில் தெரிய வரும் என்று கூறிய அவர், தேர்தல் களத்தில் சவாலாக எதையும் பார்க்கவில்லை. களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆளும் கட்சி இங்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் என்ற கனவு காண்கிறது. தேர்தலுக்கான கால அவகாசம் மிக குறைவாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பாஜக நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.